ஒரு விழா நடந்தது. அதில் இந்த பொன் சண்முகம் அவர்கள் அதில் ஒரு சின்ன நாடகம் நடத்தணும், அவ்வியார் நாடகம், அதெல்லாம் நடித்தேன். அதில் இயக்குனர் வந்து விஜயசிங்கம். பொன் சண்முகம் அவர்கள் சொன்னார், இந்த கேஸ் எடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னார். என்ன பேர் கேட்டால் கேஸ் பண்ண சொன்னேன். கேஸ் எடுத்துருங்களேன், ஏன்னா அது ஆங்கிலத்தில் இருக்க போயிட்டு விஜயசிங்கம் சொன்னார், என்ன சார் அது அவருடைய அப்பா பேரும் அவர் பேர் இருக்கு, இதற்கு சொல்றீங்க, விட்டுடுங்க அதை அப்படின்ட்டாரு. அவர் பேசாமல் இருந்தாரு. ஸோ அதுதான் என்னுடைய கேஸ் மணி அப்படின்ட்டு. என்னுடைய எழுத்துத்துறை அப்படின்னு சொன்னால், எழுத்துத்துறை வந்து எனக்கு ஏறக்குறைய நான் முதல்ல எழுத ஆரம்பிச்சதே ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி தான். எனக்கு எழுதுகிற ஆர்வம் உண்டு. அப்போ நான் பிணையில் இருந்தேன். பத்மாதேவி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, பட்டபத்தில். அவங்க ஒரு தொடர் ஆரம்பிச்சாங்க, ஊஞ்சலாடும் உறவுகள் அப்படின்னு. அந்த தொடரில் வந்து இன்னொரு சகோதரி, அவங்க பேர் திருச்செல்வி, அருண் திருச்செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நர்ஸாக இருந்தாங்க பினாங்க். அவங்க வீட்டில் வந்து அப்போ நாங்கள்லாம் ரேடியோ நடிச்சுட்டு இருப்போம். அவங்கெல்லாம் ரேடியோ, அருண் திருச்செல்வி வந்து ரேடியோ நடிகை, நானும் வந்து ரேடியோ நடிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து தொடரை எழுதணும் அப்படின்னு. நான் எழுதுறதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீங்கள் எழுதினா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல எழுத ஆரம்பிச்சது அந்த தொடருக்காகத்தான். அந்த தொடரில் ஒரு பகுதியை நான் எழுதினேன். அந்த தொடரை முடிச்சு வச்சவர் இப்போ எழுத்தாளர் சங்க தலைவர் இருக்கிற திரு ராஜேந்திரன் அவர்கள். அவர் தான் முடிச்சு வச்சார். அதை ஆரம்பிச்சது பத்மாதேவி, முடிச்சு வச்சது இவங்க. இடையில ஒரு பகுதியை நான் எழுதினேன். அதை எழுதின பிறகு பத்மாதேவிட்ட கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எழுத வருதுங்க, நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு நான் என்ன சொன்னா, நான் எழுதுகிற கதைகள் எல்லாத்தையும், ரொம்ப கதைகள் ஒரு 10-12 கதைகள் தான் எழுதிட்டு நினைக்கிறேன். எழுதுகிற கதைகள்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். அவங்க அதை திருத்தி அவங்களுடைய தபால் தலைவலியை பத்திரிகைக்கு அனுப்பி கூப்பிட்டு இதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது உண்டு. ஆக என்னுடைய எழுத்துக்கு ஆசான்னு சொன்னால் பத்மாதேவி அவர்கள் தான். அதை வந்து நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது. அதே போல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேலையெல்லாம் ரிட்டையர் பண்ணிட்டு ஜொகூருக்கு போயிருந்தேன். அங்கே கோபால் ஒருத்தர் இருக்காரு, கோபால் அவர் ஒருத்தர் இருக்காரு, ஸ்ரீ கோபால் அவர்கள். அவரு அப்ப அங்க நான் என்ன செஞ்சோம்னு சொன்னா, அங்க ஒரு சிறிய இலக்கிய வட்டத்தை ஆரம்பிச்சோம். அவர் வந்து இந்த புதுக்கவிதைகள்லாம் எழுதக்கூடிய ஆள். எனக்கு இந்த புதுக்கவிதை அவரை வரவே வராது. அதோடைய பாணி எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் எழுதுற பார்த்தா நான் ரொம்ப ரசிப்பேன். அப்ப நான் சொன்னேன், நான் கேட்டவங்க, எனக்கு எப்படி எழுதுறது, படிச்சிருக்கிறேன், ஆனா அந்த எழுதக்கூடிய அந்த இது எனக்கு தெரியாது, எப்படி எழுதுறது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இதுதாங்க முறை அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் கவிதையை வந்து எழுதி அவர்கிட்ட கொடுத்து, அவர் திருப்பி கொடுத்து தான் அப்புறம் நான் பத்திரிகை அனுப்பினேன். அதை புதுக்கவிதைன்னு சொல்ல முடியாது, உரை வச்சுன்னு சொல்லலாம், ஏதோ அந்த வகையில வந்ததுதான் அது. தொடர்ந்து நான் எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய கவிதைகள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எல்லாம் சமூக சிந்தனை, அரசியல் சார்புகள் தான் இருக்கும். அதுல சில கவிதைகள் ரொம்ப காரசாரமா இருக்கும். அதை வந்து நான் சென்றுக்கு தான் அனுப்புறது வழக்கம். வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி அவரு வாங்கி வச்சுக்கிட்டு வரங்க அப்படின்னு சொல்லுவாரு, ஆனா வராது. அந்த மாதிரி சில கவிதைகள் இன்னும் அங்கே வந்து அடங்கி போய் கிடைக்கும், எப்போ வரும்னு தெரியாது. ஆக இதுதான் என்னுடைய இந்த எழுத்துத்துறையை பொறுத்தவரையில என்னுடைய ஈடுபாடு. ஆனா நான் வந்து தென்றல் வாசகன் சமீபத்திலே ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், ஒரு சாதாரணமான கவிதை தான். அது வந்து வருமா வராதான்னு எனக்கு தெரியல. வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஆசிரியர் இருந்தாக்கா நல்லா விட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.